ஜெபம் அல்லது பிரார்த்தனை என்பதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அது மனித வாழ்விற்கு அவசியமா? அப்படியென்றால் அதை செய்வது அல்லது ஏறெடுப்பது எவ்வாறு? வாருங்கள், இன்றைய நிகழ்ச்சி அதை குறித்துதான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையானவர்களே, இன்று நாம் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 5 முதல் 34ஆம் வசனம் வரைக்கும் கற்றுக்கொள்ளப் போகிறோம். கவனிங்கள், வாசிக்கிறேன். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரைப் போல இருக்க வேண்டாம். மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். கவனித்தீர்களா? ஆண்டவர் எவ்வளவு கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறார் இல்லையா? அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தார்கள். அவர்கள் மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காகவே ஜெபம் செய்கிறார்கள். ஒருவர் தான் ஜெபம் செய்ய போகிறார் என்பதை காட்டிக்கொள்வதற்காக ஜெப ஆடையை அணிந்து கொண்டு வெளியே செல்லலாம். அப்படிப்பட்டவர் தனக்கு வேண்டியதை பெற்றுக்கொண்டார் என்று இயேசு சொன்னார். அதாவது, மற்றவர்கள் தன்னை தூய்மையானவர் என்று பார்க்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். அது அவருக்கு கிடைத்து விட்டது. ஆனால் அவருடைய ஜெபம் அந்த கட்டிடத்தின் கூரையை தாண்டி மேலே கடவுளிடம் செல்லவே செல்லாது. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பாருங்கள். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். இந்த கருத்துக்கள் உண்மையிலேயே புரட்சிகரமானவை தான். இந்த பகுதியிலே ஆண்டவர் பிதா என்ற வார்த்தையை பயன்படுத்துவதை கவனித்தீர்களா? அவர் இங்கே பரலோக ராஜ்யத்தின் குடிமக்களை பற்றி பேசுகிறார். இன்று நாம் எப்படி தேவனுடைய பிள்ளையாக முடியும்? இதற்கான பதிலை யோவான் 1:12 நமக்கு கொடுக்கிறது. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இயேசு நிக்கோதேமுடமும் நீ மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று சொன்னார். அதுவரை நீங்கள் கடவுளை உங்கள் பிதா என்று அழைக்க முடியாது. பழைய ஏற்பாட்டிலே ஒரு தனி மனிதன் கடவுளை தன் தந்தை என்று அழைக்கும் உறவை நீங்கள் பார்க்க முடியாது. யாத்திராகமம் 4:22 நாம் பார்ப்பது போல இஸ்ரவேல் தேசம் முழுவதையும் சேர்த்து தான் தேவன் என் குமாரன் என்று அழைத்தார். ஆனால் இயேசு இங்கே ஒரு புதிய நெருக்கமான உறவை பற்றி பேசுகிறார். ஜெபத்தை பொறுத்தவரை அது இரகசியமானதாகவும் உண்மையானதாகவும் இருக்க வேண்டும் என்று நமக்கு சொல்லப்படுகிறது. கிறிஸ்துவனுடைய நியாய தீர்ப்பு நாளில் உலகில் யாருக்கும் தெரியாத எத்தனையோ பரிசுத்தவான்கள் சிறந்த ஜெப வீரர்களாக வெளிப்படுவார்கள். சரி, மத்தேயு 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பாருங்கள். அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அலப்பாதேயுங்கள். அவர்கள் அதிக வசனப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். சிலர் ஜெபிப்பதை நான் கேட்டிருக்கிறேன். ஒரு ஜெப நேரத்திலேயே தங்கள் விண்ணப்பத்தை குறித்து திரும்ப திரும்ப ஜெபித்து கொண்டே இருப்பார்கள். வெவ்வேறு வார்த்தைகளை சொல்லி ஜெபிப்பார்கள். ஆனால் ஆண்டவராய் இயேசுவோ நாம் நம் பிதாவிடம் ஒரு முறை கேட்டாலே அவர் செவி கொடுக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பாருங்கள். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். ஜெபம் என்பது உண்மை உள்ளதாயும் மற்றும் எளிமையாகவும் இருக்க வேண்டும். உண்மை என்றால் மத்தேயு 6:6 சொல்கிறது, உள்ளே போய் கதவை மூடிக்கொள்ளுங்கள். உங்கள் ஜெபத்திலே நீங்களும் உங்கள் கடவுளும் மட்டுமே சம்பந்தப்பட்டிருக்கிறீர்கள். எளிமை என்றால் என்ன? மத்தேயு 6:7 வீணான அடுக்கு மொழிகளை அல்லது ஒரே வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்வதை தவிர்க்க வேண்டும். மேலும் நேரடியாக விஷயத்திற்கு வந்து உங்கள் மனதில் உள்ளதை ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள். ஏனென்றால் நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னதாகவே உங்கள் பிதாவுக்கு எல்லாம் தெரியும். நமக்கு என்ன தேவை என்று அவருக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தாலும் நாம் அவரிடத்தில் வந்து கேட்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இப்பொழுது அவர் நமக்கு ஒரு மாதிரி ஜெபத்தை கொடுத்திருக்கிறார். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது. இந்த கர்த்தருடைய ஜெபம் என்று அழைக்கப்படுவதை பார்ப்பதற்கு முன்பு ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். சிலர் பொதுவான ஆராதனையிலே இந்த ஜெபத்தை ஒருபொழுதும் பயன்படுத்துகிறதில்லை. ஞாயிற்றுக்கிழமை காலையிலே கூடி வரும் மக்கள் வீட்டிலே அடுப்பிலே இறைச்சியை சமைத்து வைத்துவிட்டு வந்து அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கென்று தாரும் என்று எழுந்து நின்று ஜெபிப்பது சரியானது தானா? ஏனென்றால் அவர்களுக்கு ஏற்கனவே உணவு இருக்கிறது.
பசியால் வாடுகிறவர்களுக்கு இது மிகவும் அர்த்தமுள்ள ஜெபம். ஆனால் வயிறு நிறைந்த ஒரு சபையினர் இப்படி சொல்வது வீணான ஜெபம் ஆகிவிடும் இல்லையா? இருந்தாலும் எல்லா சூழ்நிலைகளிலும் உள்ள விசுவாசிகளுக்கு இது ஒரு அற்புதமான மாதிரி ஜெபமாகும். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பாருங்கள். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. கர்த்தருடைய ஜெபம் என்று அழைக்கப்படும் இந்த ஜெபம் உண்மையில் கர்த்தராய் இயேசுவின் ஜெபமாக இருக்க முடியாது என்பதை கவனிக்க வேண்டும். அவரால் இந்த ஜெபத்தை செய்ய முடியாது. அவரும் நீங்களும் நானும் சேர்ந்து எங்கள் பிதாவே என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் பிதாவுக்கும் குமாரனுக்கும் இடையிலான உறவு என்பது தெய்வத்துவத்தினால் ஆனது. அது ஒரு நிலை, அது ஒரு பிறப்பால் வந்ததல்ல. நான் கிறிஸ்துவின் மேல் வைத்த விசுவாசத்தின் மூலமாகவே தேவனுடைய பிள்ளையானேன். எனவே கிறிஸ்து என்னோடு சேர்ந்து எங்கள் பிதாவே என்று சொல்ல முடியாது. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று சொல்லும் பொழுது தேவன் இந்த பிரபஞ்சத்தில் சிறைப்பட்டவர் அல்ல. அவர் இதற்கு அப்பாற்பட்டவர், மேலானவர். அவர் காற்று மண்டலத்திலும் விண்வெளியிலும் இருக்கிறார். ஆனால் இன்று அவர் படைப்புகளிலிருந்து வெகு தொலைவில் தனித்து இருக்கிறார். அவர் படைப்பை விட மேலானவர். அவரே பிரபஞ்சத்தின் சிங்காசனத்தில் வீற்றிருப்பவர். மேலும் அவரே அனைத்தையும் தன் கட்டுப்பாட்டிலே வைத்திருக்கிறார். அடுத்ததாக உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இதை இன்னும் துல்லியமாக மொழிபெயர்த்தால் உம்முடைய நாமம் பரிசுத்தமாக்கப்படட்டும். கடவுளின் நாமம் என்பது அவர்தான். அதாவது அவர் யாரோ அதை குறிக்கிறது. நீங்களும் நானும் கடவுளின் பெயரை எப்படி பரிசுத்தப்படுத்த முடியும்? நம்முடைய வாழ்க்கையின் மூலமாகவே நாம் கடவுளின் பெயரை பரிசுத்தமாக்க வேண்டும் என்பது உறுதியான ஒரு நம்பிக்கை. ஆபிரகாம் கானான் தேசத்திற்கு சென்ற பொழுது அங்கே வாழ்ந்த கானானியர்கள் தங்களுக்கு ஒரு புதிய அண்டை வீட்டார் வந்திருப்பதை கவனித்தார்கள். ஏனென்றால் ஆபிரகாம் கட்டிய பலிபீடத்தை அவர்கள் பார்த்தார்கள். ஆபிரகாம் எங்கு சென்றாலும் கடவுளுக்காக ஒரு பலிபீடத்தை கட்டினார். மேலும் ஆபிரகாம் கானானியர்களுடன் வியாபாரம் செய்ய தொடங்கிய பொழுது அவர் மிகவும் நேர்மையானவர் என்பதை அவர்கள் கண்டுகொண்டார்கள். ஆபிரகாம் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அவர்களின் நம்பிக்கையை பெறும் வகையில் இருந்தது. இறுதியாக ஆபிரகாம் வணங்கும் கடவுள் ஒரு பரிசுத்தமான தேவன் என்ற முடிவுக்கு அவர்கள் வந்தார்கள். அதனால்தான் அபிமெலேக்கு ஆபிரகாமை பார்த்து, நீ செய்கிற காரியங்களிலெல்லாம் தேவன் உன்னுடனே இருக்கிறார் என்று கூறினான். ஏத்தின் புத்திரர்களும் நீர் எங்களுக்குள்ளே பலத்த பிரபுவாய் இருக்கிறீர் என்று சொன்னார்கள். ஆபிரகாமுடைய முழு வாழ்க்கையுமே அவர் கடவுள் மீது வைத்திருந்த மரியாதையை வெளிப்படுத்தியது. நிச்சயமாக ஆபிரகாமின் மூலமாக கானான் தேசத்திலே கடவுளின் நாமம் பரிசுத்தமாக்கப்பட்டது. நம்முடைய குடும்பங்களிலே பாடல் பாடி ஜெபம் செய்வதை மற்றவர்கள் கேட்கும் பொழுது அவருடைய நாமம் பரிசுத்தமாக்கப்படுகிறது. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பாருங்கள். உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்பது மத்தேயு நற்செய்தி நூல் முழுவதிலும் விவரிக்கப்பட்டுள்ள அந்த ராஜ்யத்தை குறிக்கிறது. அதாவது கிறிஸ்து இந்த பூமியிலே நிலைநாட்ட போகும் அரசையே இது குறிக்கிறது. நாம் அனைவரும் ஏறெடுக்க வேண்டிய ஒரு மிகச் சிறந்த விண்ணப்பம் இதுவாகும். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் பாருங்கள். எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். நான் முன்பே சொன்னது போல இந்த ஜெபம் நம்முடைய சொந்த ஜெபங்களுக்கு ஒரு மாதிரி ஜெபமாகும். இப்பொழுது இந்த விண்ணப்பத்தை சற்றே கவனிங்கள். இது ஒரு அற்புதமான வேண்டுதல். மிகவும் எளிமையானது. ஆனால் நம் இருதயத்திலிருந்து மிக உற்சாகத்தோடு வர வேண்டிய ஒன்று. இது நாம் கடவுளை எவ்வளவு தூரம் சார்ந்திருக்கிறோம் என்பதை தான் காட்டுகிறது. நம்முடைய உடல் சார்ந்த தேவைகள், அன்றாட அத்தியாவசியங்கள் என அனைத்தும் அவராலேயே ஒவ்வொரு நாளும் நமக்கு கொடுக்கப்படுகின்றன. எங்கள் அன்றாட ஆகாரத்தை எங்களுக்கு என்று தாரும் என்று நாம் ஜெபிக்கும் பொழுது இஸ்ரவேல் மக்கள் அந்தந்த நாளுக்குரிய மன்னாவை சேர்த்தது போலவே இதுவும் இருக்கிறது என்று சொல்லலாம். அவர்கள் அடுத்த நாளுக்காக எதையும் சேகரிக்கவில்லை. அடுத்த வாரத்திற்காக சேர்த்து வைக்க அவர்களுக்கு அனுமதி இல்லை. அவர்களால் அதை சேமித்து வைக்கவும் முடியாது. இந்த ஜெபமும் ஒவ்வொரு நாளும் மன்னாவை சேகரிப்பதை போன்றது. இன்று எங்களுக்கு தேவையான உணவை இன்று தாரும். மனிதன் அன்றாடம் கடவுளை சார்ந்தே வாழுகிறான் என்பதை இது உணர்த்துகிறது. நம்முடைய உடல் ரீதியான அடிப்படை தேவைகள் கூட கடவுளிடத்திலிருந்தே வருகின்றன என்பதைத்தான் இது காட்டுகிறது. சரி, மத்தேயு 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும் என்பது சட்ட நிறைவான முறையாகும். இது கிருபை அல்ல.
இதற்காகவே மற்றொரு வசனமான எபேசியர் 4:32க்காக நாம் தேவனை ஸ்தோத்தரிக்க வேண்டும். ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இன்று கடவுள் நம்மை மன்னிப்பது நாம் மற்றவர்களை மன்னிப்பதன் அடிப்படையில் அல்ல, மாறாக கிறிஸ்து நமக்காக செய்து முடித்த காரியத்தின் அடிப்படையிலேயே நம்மை மன்னிக்கிறார். கடவுள் நம்மை மன்னிக்கும் போது அவருடைய மீட்பின் திட்டம் முழுமையாக வெளிப்படுகிறது. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல என்பது நம்முடைய ரட்சிப்பை குறிப்பதல்ல. அவர் இங்கே ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டவர்களிடமும் ஏற்கனவே தேவனுடைய சுபாவத்தை பெற்றவர்களிடத்தில்தான் பேசுகிறார். நீங்கள் மன்னிக்கும் வரை அவர் உங்கள் மன்னிப்புக்காக காத்திருப்பதில்லை. பாவ பிரச்சனை தீர்க்க இது அவருடைய வழிமுறை அல்ல. அவர் தம்முடைய குமாரனை நமக்காக மரிக்க கொடுத்தார். அந்த அடிப்படையிலேயே தேவன் நம்மையும் மன்னிக்கிறார். அதுபோல நாமும் அவருடைய பிள்ளைகளாக, அவருடைய குல நலனை பெற்றவர்களாக மற்றவர்களை மன்னிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த சத்தியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று முறைப்படுத்தப்பட்ட மத சடங்குகளையும் வழிபாட்டு முறைகளையும் பின்பற்றும் சில சபைகளில் எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். வேறு சில சபைகளோ எங்கள் பிழைகளை அல்லது மீறுதல்களை மன்னியும் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். 2 சிறுமிகள் தங்கள் சபைகளிலே சொல்லப்படும் இந்த ஜெபத்தை பற்றி பேசி கொண்டிருந்தார்களாம். ஒரு சிறுமி எங்கள் சபையில் மீறுதல்கள் இருக்கின்றன என்று சொன்னாள். அடுத்தவள் எங்கள் சபையிலே கடன்கள் இருக்கின்றன என்று சொன்னாள். உண்மையை சொன்னால் இன்றைய கால சபைகளை பொறுத்தவரை அவர்கள் இருவர் சொல்வதுமே சரிதான். சபைகளிலே கடன்களும் இருக்கின்றன, மீறுதல்களும் இருக்கின்றன. இதில் எந்த வார்த்தை சரியானது? இதில் குழப்பமடைய எதுவுமே இல்லை. ஏனென்றால் இந்த வார்த்தைகள் அனைத்தும் ஒரே ஒரு காரியத்தை தான் குறிப்பிடுகின்றன, அதுதான் நம்முடைய பாவம். மத்தேயு 6:13 பாருங்கள். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமென் என்பதே. எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல், இந்த வாக்கியத்தை நாம் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. யாக்கோபு தன் நிருபத்திலே தேவன் ஒருவரையும் சோதிக்கிறவர் அல்ல என்று தெளிவாய் சொல்லியிருக்கிறார். அதுதான் உண்மை. தேவன் யாரையும் பாவத்திற்கு நேராக தூண்டுகிறதில்லை. இதற்கு எங்களை சோதனைக்குள்ளே விட்டு விடாதேயும் என்பதுதான் இன்னும் துல்லியமான மொழிபெயர்ப்பாக இருக்கும். அதாவது நாம் சோதனைக்குள்ளாகாமல் பாதுகாப்பது மட்டுமல்ல, ஒருவேளை நாம் சோதனைக்குள் இருக்கும் பொழுது அங்கேயே நம்மை விட்டு விடாமல் கர்த்தர் நம்மை மீட்டெடுப்பதை குறிக்கிறது. தீமை நின்று எங்களை ரட்சித்து கொள்ளும். இந்த மீட்பு என்பது பொல்லாங்கனிடமிருந்து பெறுவதாகும். அதாவது பிசாசனிடத்திலிருந்து எங்களை விடுவியும் என்பதே இதன் பொருள். இன்று சாத்தான் என்பவன் கற்பனை அல்ல, அவன் ஒரு பயங்கரமான உண்மை. உலகம் அவனை பலமுறை புறக்கணிக்க முயன்றிருக்கிறது. பிசாசின் மீது மார்ட்டின் லூத்தர் மைப்புட்டியை தூக்கி எறிந்த காட்சியை பார்த்து மக்கள் சிரித்தார்கள். ஆனால் சமீப காலமாக நிலைமை மாறியிருக்கிறது. இறைவனுக்காக துணிந்து நிற்பவர்களுக்கு சாத்தானின் கொடூரமான நிஜம் நன்றாக தெரியும். நாம் சபையிலே பணியாற்றும் பொழுது அங்கே கடவுளின் பிரசன்னத்தை உணர்வது போலவே சாத்தானின் நடமாட்டத்தையும் அச்சத்தோடு உணர முடிகிறது. அதனால்தான் தீமையை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்ற இந்த விண்ணப்பம் நமக்கு மிகவும் அவசியமானது. புதிதாக விசுவாசத்திற்குள்ளே வந்தவர்கள் ஜெபிக்க பழகிக்கொள்ள இது ஒரு அற்புதமான ஆரம்ப ஜெபம் என்று நான் சொல்லுவேன். சிலர் வாழ்க்கையின் பிற்பகுதியிலே தான் ரட்சிக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கு எப்படி ஜெபிப்பது என்று தெரியாது. அதனால் இந்த கர்த்தருடைய ஜெபத்தை அப்படியே திரும்ப திரும்ப அவர்கள் சொல்லி பழகிக்கொள்ளலாம். இறுதியிலே அதிலிருந்து முன்னேறி அவர்களாகவே தங்கள் சொந்த வார்த்தைகளிலே ஜெபிக்க தொடங்குகிறார்கள். நாம் நம் குழந்தைகளுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கும் பொழுது, கர்த்தாவே இப்பொழுது நான் தூங்கப் போகிறேன், நீர் என்னோடும் என்பது போன்ற எளிய வரிகளுடன் ஆரம்பிக்கிறோம். திடீரென்று ஒரு நாள் உங்கள் மகன் அல்லது உங்கள் மகள் தானாகவே கடவுளே அப்பாவையும் அம்மாவையும் ஆசீர்வதியும் என்று சில வார்த்தைகளை சேர்த்து சொல்லும் பொழுது அது எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறது இல்லையா? ஏனென்றால் அவர்கள் சொந்தமாக பேச தொடங்கி விட்டார்கள். அதுபோலவே நம் ஆண்டவர் இந்த மாதிரி ஜெபத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இது ஒரு மகிமையான ஜெபம். நம்முடைய சொந்த ஜெபங்களில் எதையெல்லாம் சேர்க்க வேண்டும் என்பதை இது நமக்கு காட்டுகிறது. நாம் அவரோடு பேசும் பொழுது நம்முடைய சொந்த வார்த்தைகளில் பேச வேண்டும் என்பதை தேவனுடைய விருப்பம். இயேசு இந்த ஜெபத்தை கற்றுக் கொடுப்பதற்கு முன் சொன்னது போல, ஜெபம் என்பது மற்றவர்களுக்கு காட்டுவதற்காக செய்யப்படுவதல்ல. அது உங்களுக்கும் கடவுளுக்கும் இடையிலான ஒரு உறவு.
நீங்கள் உங்கள் அறைக்குள் சென்று, அதாவது ஒரு தனிமையான இடத்திற்கு சென்று ஜெபிக்கும் போதுதான் அது அதிக வல்லமை உள்ளதாய் இருக்கும். பல சபைகளிலே நடக்கும் பொதுவான ஜெப கூட்டங்கள் பெரும்பாலும் உயிரற்றதாகவே இருக்கின்றன. ஒரு போதகராக நான் ஜெப கூட்டங்களை வளர்க்க முயற்சி செய்திருக்கிறேன். ஆனால் சீக்கிரமே ஒன்றை புரிந்து கொண்டேன். 50 உயிரற்ற விசுவாசிகள் ஜெபிக்கும் பொழுது அங்கே இன்னும் 100 உயிரற்ற விசுவாசிகளை சேர்ப்பதால் எந்த மாற்றம் வந்து விடாது. அது இன்னும் உயிரற்ற கூட்டமாகவே இருக்கும். நமக்கு தேவை அதிகப்படியான தனிப்பட்ட ஜெபம், அல்லது ஒரே மனமுள்ள ஒரு சிலராய் மட்டும் சிந்தை சிதறாமல் கருத்தொருமித்து ஜெபிப்பது. ஜெபம் என்பது ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் கடவுளுக்கும் இடையில் நடக்க வேண்டிய ஒன்று. சரி, தொடர்ந்து உபவாசத்தை பற்றி இயேசு என்ன கற்றுக் கொடுக்கிறார் பாருங்கள். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரைப் போல முக வாடலாய் இராதேயுங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். உபவாசம் அல்லது நோன்பு என்பது இன்றைய கால விசுவாசிகளுக்கு மிகுந்த மதிப்புடையது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ஆனால் அது தனிப்பட்ட முறையிலே செய்யப்பட்டால் மட்டுமே பலன் தரும். அது ஒருவருடைய ஆத்மாவிற்கும் கடவுளுக்கும் இடையிலான மிக அந்தரங்கமான விஷயமாக இருக்க வேண்டும். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை பாருங்கள். நீயோ உபவாசிக்கும் போது இந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். அடுத்ததாக ஆண்டவர் பணம் என்ற தலைப்பிற்கு திரும்புகிறார். இது ஒரு சுவாரஸ்யமான காரியம். ஏனென்றால் போதகர்கள் பணத்தை பற்றி பேசுவதை பொதுவாக அநேக மக்கள் விரும்புகிறதில்லை. சரி, பாருங்கள். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 19 முதல் 21 வரை வாசிக்கிறேன். பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும். இங்கே திருடரும் கன்னமிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை. அங்கே திருடர் கன்னமிட்டு திருடுகிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். பணம் என்பது வெறும் உலகப் பொருள் என்றும் அதை ஆன்மீக ரீதியிலே பயன்படுத்த முடியாது என்றும் அநேகர் நினைக்கிறார்கள். ஆனால் நம்முடைய ஆண்டவரோ பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அதை நாம் எப்படி செய்ய முடியும்? பணத்தை சுவிட்சர்லாந்து வங்கியிலே சேமிப்பதற்கு பதிலாக இந்த பூமியிலே இறைவனுடைய பணிகளுக்காக கொடுப்பதன் மூலம் அதை நாம் பரலோகத்திலே சேமிக்கலாம். ஆனால் நீங்கள் கொடுக்கும் அந்த பணம் உண்மையிலேயே ஆண்டவருடைய பணிக்காகத்தான் செலவிடப்படுகிறதா என்பதையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் எதற்கு கொடுத்தாலும் அதை நன்கு ஆராய்ந்து பார்க்க வேண்டும். உங்களுக்கு பரலோகத்திலே பலன் தரக்கூடிய காரியங்களுக்காகத்தான் நீங்கள் கொடுக்கிறீர்கள் என்பதை உறுதி செய்யுங்கள். அது சுவிசேஷத்தை பரப்புவதற்கும் தேவனுடைய வார்த்தையை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்கும் பயன்படுத்தப்பட்டால் அது பரலோகத்திலே செல்லுபடியாகும் செலவாணியாக மாறிவிடும். இப்படித்தான் நாம் பரலோகத்திலே பொக்கிஷங்களை சேர்க்கிறோம். ஒருவேளை நீங்கள், ஆனால் நான் அந்த பலனுக்காக கொடுப்பதில்லையே என்று சொல்லலாம். ஆனால் நீங்கள் அந்த நோக்கத்திற்காகவே கொடுக்க வேண்டும். ஏன்னா நம் ஆண்டவர் பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள் என்று தான் சொல்லியிருக்கிறார். கொடுப்பதற்கு அது ஒரு மிகச்சிறந்த நோக்கம் பிரியமானவர்களே. அதற்கான காரணத்தையும் அவரே கூறுகிறார். உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். உங்கள் செல்வத்தை நீங்கள் பரலோகத்திலே சேர்த்து வைத்தால் உங்கள் எண்ணங்களும் நிச்சயம் பரலோகத்தை பற்றியே இருக்கும். அதற்கு பதில் அது வங்கியிலே இருந்தால் உங்கள் சிந்தனை முழுவதும் வங்கியை பற்றியே இருக்கும். கடவுளை வணங்குவதற்கு பதிலாக செல்வத்தை வணங்கும் ஆபத்து எப்பொழுதும் நமக்கு இருக்கிறது. மத்தேயு 6ஆம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து மற்ற உலக பிரகாரமான விஷயங்களை பற்றி பேசுவதோடு நிறைவடைகிறது. நம்முடைய உலக தேவைகளை பற்றி நாம் அதிகம் கவலைப்படக்கூடாது என்றும் அவர் நமக்கு சொல்கிறார். உதாரணமாக ஆண்டவர் இவ்வாறு கூறியிருக்கிறார். பாருங்கள், மத்தேயு 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? பறவைகளால் விதைக்க முடியாது, அறுவடை செய்ய முடியாது, தானியங்களை சேர்த்து வைக்க முடியாது. ஆனால் உங்களாலும் என்னாலும் அதை செய்ய முடியும். ஒரு சிறிய பறவை எவ்வளவு கவலை இல்லாமல் இருக்கிறதோ அதே மனநிலையோடு நாமும் விதைக்கவும் அறுவடை செய்யவும் சேகரிக்கவும் வேண்டும்.
அந்த சிறிய பறவை தன்னை இறைவன் கவனித்துக் கொள்வார் என்று நம்புகிறது. நாமும் அவரை அவ்வாறே நம்ப வேண்டும். அவைகளை விட நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா என்றுதான் வசனம் சொல்கிறது. இதன் பொருள் நாம் புத்தியை பயன்படுத்தக்கூடாது என்பதல்ல. ஏனென்றால் இறைவன் நமக்கு அந்த திறனை கொடுத்திருக்கிறார். புரிகிறதா? சரி, ஒரு கிறிஸ்தவர் காப்பீடு வைத்திருக்கலாமா என்று ஒருவேளை நீங்கள் கேட்கலாம். ஆம், நமது குடும்பத்தையும் நம்மையும் கவனித்துக் கொள்வதிலே ஒரு நிம்மதியை பெறுவதற்கு இன்று நம்மிடத்தில் உள்ள ஒரு வழிதான் காப்பீடு. இங்கே நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்றால், இந்த உலக பொருட்கள் நம் வாழ்க்கையிலே ஒரு சுமையாக மாறிவிடக்கூடாது என்பதுதான். மத்தேயு 6:28 பாருங்கள். உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. இந்த வசனத்திலே உடைக்காக நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள் என்ற கேள்வி கேட்கப்படுகிறது. ஆண்கள் மற்றும் பெண்கள் இருவருமே துணிமணிகளை வாங்குவதற்காக எவ்வளவு நேரத்தை செலவிடுகிறார்கள் என்று சற்றே சிந்தித்து பாருங்கள். என்னிடம் இன்று போடுவதற்கு சரியான உடை இல்லை, அதனால் என்னால் இன்று வர முடியாது என்று சொல்லும் அனுபவம் நம்மள பலருக்கும் ஏதோ ஒரு சமயத்தில் இருந்திருக்கலாம். வயல்வெளி லீலி மலர்களை கவனியுங்கள். அவை உழைப்பதும் இல்லை, நூற்பதும் இல்லை, ஆனாலும் இறைவன் அவற்றையும் பராமரிக்கிறார். இதற்காக ஒரு கிறிஸ்தவர் நன்றாக உடை அணியக்கூடாது என்பது பொருள் அல்ல. தங்களால் முடிந்தவரை சிறப்பாகவே அவர்கள் உடை அணிய வேண்டும். உடையில் அல்லது செயலில் அசுத்தமாகவோ ஒழுங்கற்றோ இருப்பது இறைவனுக்கு பெருமை சேர்ப்பதல்ல. நம்முடைய ஆண்டவர் மலர்களின் அழகை கவனிக்கும்படியாக நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். சரி, மத்தேயு 6:29 பாருங்கள். என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாயிலும் உடுத்தி இருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நாம் எவ்வளவு அழகாக இருக்க முடியுமோ அவ்வளோ அழகாக நாம் இருக்க வேண்டும் என்றே அவர் விரும்புகிறார். நம்மிடம் என்ன இருக்கிறதோ அதை கொண்டு நம்மால் முடிந்தவரை சிறப்பாக தோற்றமளிக்க நாம் முயற்சி செய்ய வேண்டும். மத்தேயு 6:30 பாருங்கள். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? பிரியமானவர்களே, இந்த உலகத்து பொருட்கள் குறித்து நாம் அளவுக்கு அதிகமாக கவலைப்படக்கூடாது. பணம், வசதி போன்றவை எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நம் வாழ்க்கையின் லட்சியமாக மாறிவிடக்கூடாது. தொடர்ந்து பாருங்கள், மத்தேயு 6:33-34 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதன் பாடு போதும். நாளைக்காக கவலைப்படாதீர்கள். இதன் பொருள் என்ன? நாளை நடக்க இருப்பவைகளை குறித்து இன்றே பதட்டத்துடன் கூடிய கவலைப்பட வேண்டாம். ஆண்டவர் மலர்களையும் பறவைகளுமே பராமரிக்கிறவர் என்றால் உங்களையும் நிச்சயமாக பராமரிப்பார். ஆனால் மிக முக்கியமான காரியம் என்னவென்றால், நம் வாழ்க்கையிலே அவருக்கு நாம் முதலிடம் கொடுக்க வேண்டும். யாரோ ஒரு அறிஞர் சொன்ன பொழுது, நேற்று நாம் எதை நினைத்து கவலைப்பட்டோமோ அந்த நாளைத்தான் இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று கூறியிருக்கிறார். நம்மிலே பலருடைய வாழ்க்கையிலே இது எவ்வளோ பெரிய உண்மை இல்லையா? சரி நேயர்களே, நாம் கற்றுக்கொண்ட சத்தியங்களும் எப்பொழுதும் உங்களுடைய உள்ளத்திலே இருக்கவும், கர்த்தருக்குள் நீங்கள் மகிழ்ச்சியோடு வாழவும் கர்த்தர் தாமே உங்களுக்கு கிருபை செய்வாராக. ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலேயும் நான் கற்றுக்கொண்ட உங்களுடைய வேத வசனங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற மாதிரி ஜெபத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே, அதை மட்டும் நாங்கள் பயன்படுத்துகிறவர்களாய் இல்லாமல் அந்த கருத்தை மனதிலே கொண்டவர்களாய் சொந்த வார்த்தைகளிலே ஜெபிக்கும் அனுபவத்தை, இந்த வார்த்தைகளை கவனித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனுக்கும் ஒவ்வொரு சகோதரிக்கும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த உலகத்தில் எங்களுக்கு கொடுத்திருக்கிற எல்லா விதமான ஆசீர்வாதங்களுக்காக, நன்மைகளுக்காக நாங்கள் உங்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்களுக்கு நீர் தந்திருக்கிற ஆசீர்வாதங்களை கொண்டு பரலோகத்திலே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கும்படியாய் கர்த்தருடைய வசனத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கும் பணியிலே உற்சாகமாய் கொடுக்கிறவர்களாய் வாழ நீரே எங்களுக்கு கிருபை தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உலகத்திலே பறவைகளையும் பூக்களையும் ஆண்டவரே போஷிக்கிற நீர், பராமரிக்கிற நீர், எங்கள் தேவைகளையும் சந்திப்பீர் என்ற பெரிய உண்மைக்காக ஸ்தோத்திரம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது இன்று தங்கள் அனுதின தேவை குறித்த கவலையோடு இருப்பார்கள் என்றால், கர்த்தாவே நீர் சர்வ வல்லமை உள்ளவர், அவர்களை குறித்து அக்கறை உள்ளவர் என்பதை புரிந்து கொண்டு உம்முடைய கரத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். என்னுடைய வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலேயும் நாங்கள் உம்முடைய ராஜ்யம்
பரவ வேண்டும் என்பதை குறித்த கருத்துள்ளவர்களாய் வாழ நீர் எங்களுக்கு கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையோடு கேட்கிறோம் பிதாவே, ஆமென். எதினின்று ரட்சிக்கும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டும். எதினின்று ரட்சிக்கும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டும். ஆப்ஷன் ஏ, தீமையினின்று. ஆப்ஷன் பி, கடனிலிருந்து. ஆப்ஷன் சி, சோதனைகளிலிருந்து. தேவன் நமக்கும் தேவனுக்கும் இடையேயான உரையாடல் இதை 4 பேர் பார்க்கும்படியாக செய்வதில் என்ன பிரயோஜனம்? நமது நெருங்கிய நண்பர்களுடன் வீட்டின் உள்ளே இருந்துதான் உரையாடுவோம் அல்லவா? நமது தேவனோடும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொடுத்தபடி ஜெபித்து நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவை இன்னும் மேம்படுத்த தேவன் கிருபை செய்வாராக. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஏசாயா 41:10.